ஒரு புல்லிஷ் அபேண்டன் பேபி அப்படிங்கிற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் விழுந்துச்சுன்னா ஒரு பைக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ப்ரைஸ் ஃபர்தராக இங்கேருந்து மேலே போக போகுது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேண்டிலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைலேருந்து ஹையர் லோ வரைக்கும் வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகுது. அடுத்ததாக அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வித் கேப் டவுன் அப்படிங்கிறதுல நடக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனது அண்ட் ஒரு ஹையஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஓப்பன் ஆன அதே இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு பையருக்கும் செல்லருக்கும் இடையில ஒரு போட்டி நடந்து முடிச்சிருக்கிறத இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல அடுத்ததாக ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அது அங்கிருந்து மேலே போயிட்டு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் கிரியேட் பண்ணி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த 3 கேண்டிலோட காம்பினேஷன்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் புல்லிஷ் அபேண்டன் பேபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னு பேர். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக போகுது அப்படிங்கிறதுக்கான மீனிங் கிடைச்சிரும். பட் இதை அப்படியே எடுக்கும்போது நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா இது ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கணும். அந்த அப் ட்ரெண்டில் ஒரு ஹையர் லோவில் கிடைக்கணும். அந்த ஹையர் லோ எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத முன்னமே ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகணும் வெயிட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கலாம். ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணோம்னா அதோட ப்ரைஸ் ஹையர் ஹைக்கு மேலே போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.